நகராட்சிக்கு உட்பட்ட விடுபட்ட இடங்களில் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கும் பணியை மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஏற்கனவே மயிலாடுதுறையில் 2002ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பாதாள சாக்கடை பணி திட்டம் தோல்வி திட்டம் என மயிலாடுதுறை பொதுமக்கள் தெரிவித்துள்ள நிலையில் மீண்டும் இத்திட்டத்தில் அதுபோன்ற பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை நகராட்சியில் கடந்த 22 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் நகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்பட்டு 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குஜராத்தைச் சேர்ந்த கவாடியா என்ற நிறுவனம் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளது. மயிலாடுதுறை KK நகர், பெசன் நகர், அம்மன் நகர், மதுரா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 41 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பணிகள் நடைபெற உள்ளது. 2027ஆம் ஆண்டு மே மாதம் வரை இந்த பணிகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மயிலாடுதுறை மதுரா நகரில் நடைபெற்ற பணிகளை மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் நேரில் பார்வையிட்டு பணிகளை தரமாக விரைந்து முடிக்க நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் மயிலாடுதுறை நகர பகுதிகளில் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை பணி திட்டம் அமைக்கப்பட்டு தற்போது வரை நடைமுறையில் உள்ளது. இத்திட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை. பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை உடைப்பு ஏற்பட்டு வீதிகளிலும் தெருக்களிலும் சாக்கடை கழிவு நீர்கள் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் மயிலாடுதுறை நகரமே சாக்கடை நகரம் என பொதுமக்களால் சொல்லப்பட்டது. இதனிடையே இத்திட்டம் மீண்டும் 51 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை கட்டப்பட்டு வருகிறது. திட்டம் தோல்வி திட்டம் என்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். உடனே மாவட்ட நிர்வாகம் இத்திட்டத்தை தடுத்து நிறுத்தி நல்ல ஒப்பந்ததாரர்களிடம் இத்திட்டத்தை ஒப்படைத்து மயிலாடுதுறை முழுவதும் உள்ள பாதாள சாக்கடை திட்டத்தை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.